ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். இந்த வாரம் பகுதி 89ங்க, 18/8/2025 பார்க்க போகிறது பிரம்மாஸ்திரம். ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது அல்லது ஒரு பெரிய ஆன்மீகத்தை நமக்கு போதிச்சதே எல்லாம் ஒரு உருவக வடிவில் தான் நமக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது பிரம்மாஸ்திரங்கிறதும் ஒரு உருவகம்தான். எப்படி பயன்பட்டுது, என்ன பண்ணினாங்க, என்ன அப்படிங்கிறத ஒரு யோசித்து பார்க்கலாம். பிரம்மாஸ்திரம் எதுக்கு வேணும், எதுக்கு அப்படி ஒன்று உருவாக்குனாங்க, பிரம்மாஸ்திரத்தை எதுக்காக வேணும், அப்படி ஒன்று உருவாக்கி எதுக்கு ஒரு அழிவுங்கிறதுக்காக பிரம்மாஸ்திரம் தான் மேக்சிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை தான் நமக்கு கதைகளில் பூரா ஒரு ஆன்மீகத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ எதுக்காக பிரம்மாஸ்திரம் வேணும், எதுக்கு அப்படி ஒருத்தரை போய் அழிக்கணும், அதுக்கு எதுக்கு பிரம்மன் உதவிக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு உருவங்கள் பார்க்கலாம். நம்ம கான்செப்டு ஆதிபராசக்தி கிட்டேருந்து தான் தெய்வங்கள் மும்மூர்த்திகள் தோன்றுறாங்க அப்படின்னு. இது ஒரு பிளாக் ஹோல்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரபஞ்சங்கள் ஓட்டங்கள்னு வச்சுக்கிட்டு இன்றைக்கி சயின்ஸ் வேறு மாதிரி சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நிலை. ஆதிபராசக்திக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது தெய்வங்கள். தெய்வங்களுக்கு அடுத்தாப்பில் நமக்கு சொல்லிக் கொடுத்தது தேவர்கள், முனிவர்கள். அவங்களுக்கு கீழே வருவாங்க. அவங்களுக்கு கீழே நட்சத்திர மண்டலம், நட்சத்திர மண்டலத்துக்கு கீழே நவகிரக மண்டலம், அதுக்கு கீழே நம்ம தாது மூல ஜீவன்னு ஒரு உயிர்கள். இந்த கான்செப்டை தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த இடத்த. ஆனால் அசுரர்கள் அப்படிங்கிறது ஒரு இல்லாத கதையே கிடையாது. அசுரர் இல்லாத பெருமாளை சொன்னாலும் சரி, சிவனை சொன்னாலும் சரி, பிள்ளையார், முருகர், யார் சக்தி யாரோட கதையை சொல்லிட்டு வந்தாலும் அசுரர்களை அழித்தாங்க, அழிக்கிறதுக்காகத்தான் வந்தாங்க அப்படிங்கிற நிலை. அப்போது இந்த அசுரர்களை தேவர்கள், முனிவர்கள் அழிக்க முடியாது. நட்சத்திர மண்டலம், நவகிரக மண்டலம் இதையெல்லாம் அசுரர்கள் ஆட்டி படைக்கிறாங்க. ராமாயணத்துலேயாவது மகாபாரதத்துலேயாட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது ரிஷிகள், முனிவர்கள் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்து தான் இப்படி கீழே நட்சத்திர மண்டலம், நவகிரக மண்டலம் வச்சுட்டு தான் நம்ம ஒரு இன்றைக்கி நம்ம ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் பேசிட்டு போகக்கூடிய நிலைங்க. இதை நம்ம நேரடியாக சொல்லாட்டி கூட இதை அழிக்கணும் அப்படின்னம்னா இவங்கனால முடியாது. யார் தெய்வங்கள் வந்து தான் இதை அசுரர்கள் அழிக்க முடியும் அப்படிங்கிறல. அப்போது இவங்க எல்லாத்த விட சக்தி மிக்கவர். அப்படி நம்ம மனித இனமாகட்டு, நவகிரகங்களாகட்டு, நட்சத்திர மண்டலங்கள் இதுகளுக்கெல்லாம் மேலே தேவர், முனிவர், ரிஷிகள் எல்லாத்துக்கும் மேலே வலுவானவர்கள் யாருன்னா அசுரர்கள். அவங்க இவ்வளவு பெரிய வலுவை எப்படி வாங்குகிறாங்க? தெய்வங்கள் வந்து தான் அழிச்சாகணும் அல்லது ஆட்கொண்டாகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. சில சமயத்தில் ஐயப்பன்கிறதே ரெண்டு தெய்வம், ரெண்டு நம்ம விஷ்ணு சிவம் ரெண்டும் சேர்ந்து தான் அவர் ஐயப்பனாக வந்து தான் அவர் அரைக்க அழிக்க முடியுதுங்க. அப்படி கிருஷ்ணர் பகவான் வந்ததும் அப்படி தான், சிவன் வந்ததும் அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய நிலை. இவங்களால முடியாத அழிக்கணும்னா ஆதிபராசக்தி கூப்பிட்டு அழிங்கன்னு ராமாயணத்துலலாம் கதைகளில் நமக்கு ஒரு பெண்ணுனால தான் அழிவுங்கிற ஒரு வரங்கள் வாங்கக்கூடிய நிலை. இந்த வரத்தையெல்லாம் யார் கொடுக்குறாங்க அல்லது எப்படி அவருக்கு போய் சேருது அப்படின்னம்னா இதில் பிரம்மா தான் கொடுக்குறாரு. வரத்தை கொடுக்குற ஆள் யாருன்னா பிரம்மா தான் வரத்தை கொடுக்கக்கூடிய ஆளுங்க. அப்போ அசுரர்களை தோற்றி வைக்கிறது யார் அப்படின்னம்னா பிரம்மன் தான் தோற்றி வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ பிரம்மன் தோற்றி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அசுரன், முனிவர் இவங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு வதச்சி எடுக்கிறாங்கங்கும்போது இவங்கெல்லாம் போய் அழுது தெய்வத்தை கேட்டோம் அப்படின்னம்னா அவர் டைம் வரட்டு போரு அப்படின்னு ஒரு காலத்தை ஓட்டி அதுக்குன்னு ஒரு காலங்கள் வர வச்சு வந்து அழித்ததாக தான் நம்மளோட கதைகள், வரலாறுகள் இதெல்லாமே ஓடிட்டுருக்கூடிய நிலைங்க. எதுக்கு இப்படி ஒருத்தருக்கு வரத்து கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு இவங்க வந்து அழிக்கணும், இவங்கெல்லாம் சிரமப்படணும் அப்படிங்கிற ஒரு திரும்பி பார்க்கலாம். அப்போது வரத்தை கொடுக்கறது சிவன், விஷ்ணு கொடுக்குற வரத்தை விட பிரம்மா தான் அப்படி. ஏன்னா பிரம்மா கிட்ட தான் வரத்தை வாங்க முடியும். அசுர சக்திகளை வாங்கணும் அப்படின்னம்னா பிரம்மா கிட்ட தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை அன்றைக்கே நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டாங்க. இதை அழிக்கணும்னா இவங்க வரணும். இவங்க ரெண்டு பேர்த்தினால முடியலைன்னா ஆதிபராசக்தி வந்து பெண் வந்து தான் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லா ஒரு இதிகாசங்களும் புராணங்களும் கதைகளும் சொல்லிட்டு போகிற கான்செப்டு இதுதான். இவங்க அசுரர்கள் இவங்க எல்லாத்தையும் சரிதான் போடான்ட்டு ஒரு பிரம்மாவை பிடிச்சி வரத்தை வாங்கி ஓடுறாங்க. இந்த கான்செப்ட் அப்படியே நம்ம இதுக்குள்ளே
நம்ம காலத்தினோட கதை என்ன சொல்லுது அப்படின்னு வந்தோம் அப்படின்னம்னா, நம்ம பிறப்பு இங்கே இழப்பு இங்கே அப்படின்னு இந்த 360 டிகிரி ஏன் போடுறோம்னா அதுதான் 0. அப்புறம் 1ன்னு வந்துட்டு அடுத்த ஒரு செக்டார் போயிடும். அப்படிங்கிறனால 360ல் டிகிரி முடியுதுங்க. இங்கே 240 டிகிரி முடியுதுங்கிற நிலை. இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம 7 சக்கரங்கள் சொல்லிட்டு போகக்கூடிய நிலை. இந்த 7 சக்கரங்கள் பார்த்தா ஈக்குவலாக பிரிக்கிற போது ஒரு 40 டிகிரியில் 1, 80ல் 1, அப்படியே 40 டிகிரியாக கூட்டிகிட்டு வந்தால் இங்கே 360 அல்லது 0வில் ஆரம்பித்து 240ல் மூலத்தில் கேட்ட 4ஆம் பாதம் முடிஞ்சு மூலம் ஆரம்பிக்கக்கூடிய நிலை. இவங்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கு இவங்க குருவும் சனியும் வரமாட்டாங்க. எப்பவுமே வாழ்க்கை போராட்டம்ங்கிறது இதுக்குள்ளே தான். இதெல்லாம் ஒரு புண்ணிய கணக்கு, இது பாவ கணக்கு, இது ஒரு தண்டனை, இது ஒரு மோட்சம், அப்படி அடுத்த பிறப்புன்னு போகக்கூடிய இந்த செக்டார் வேறங்க. பிறப்பு இறப்பு இதோட நமக்கு பழைய ஒரு இதிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா இதை அப்படி ஒரு 40 டிகிரியாக பிரித்தா உச்சி முதல் அந்த மூலத்தினோட ஆரம்பம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு 7 சக்கரங்கள் அநாகதம் அப்படி பார்த்தோம்னா சக்கரங்கள் பேர் கொடுத்து அப்படி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா இது 3ஆக நம்ம எடுத்துக்கிறோம். 3 தெய்வங்களாக எடுத்துகிட்டு போகிறோம் அல்லது 3 செக்டாராக பிரிக்கிறோம். அப்படிங்கும்போது முதல் செக்டார் பிரிகிறது பார்த்தா திருவாதிரை நட்சத்திரத்தோடு பிரியுதுங்க. திருவாதிரை யாரோட நட்சத்திரம் உங்களுக்கே தெரியும். திருவாதிரை சிவபெருமானுக்கு அளிக்கப்பட்ட வதம். கண்டத்தில் இருக்கக்கூடியவர் நீலகண்டன் வரக்கூடியவருங்க. அவர் இதோட சிவபெருமான். அப்போது உச்சி முதல் கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய கழுத்தில் நீலகண்டம் தங்கிடுறாரு சொல்லக்கூடிய ஒரு நிலை. திருவாதிரை 4ஆம் பாதத்தோட இவர் வந்துடுதும். கிருத்திகை 4ஆம் பாதம் உச்சிக்கு வருதுன்னா அதை யாருக்கு கொடுக்குறாங்க? முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அடுத்தாப்பில் அப்போது 360வது டிகிரி முடிஞ்சதுலேருந்து 80வது டிகிரி முடிகிற வரைக்கும் பார்த்தோம்னா சிவனுக்கு சிவ ஃபேமிலிக்கு ஒதுக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை. இது ஆதிபராசக்தி, முருகன், அப்படி சிவன் அப்படின்னு இந்த ஒரு கான்செப்டை முடிக்கிறோங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய செக்டார் பார்த்திங்கன்னா இதில் ஒரு உத்தரம் 4ஆம் பாதம் வரைக்கும் வரக்கூடியது விஷ்ணு பகவானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நிலை. அதாவது மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கக்கூடிய நிலை. அடுத்தாப்பில் தொப்புள் கொடி தான் நமக்கு பிரம்மா உதயமாகக்கூடிய இடம்னு சொல்லலாம். விஷ்ணுவோட தொப்புள் இருந்து தான் பிரம்மா உருவாகிறதா தான் நமக்கு கதை. அப்போ கதைகள் பாருங்கள் வந்துடும். இதோட தொப்புளுக்கு பிறகு பிரம்மா வர்றாரு. விஷ்ணுவோட தொப்புள் இருந்து பிரம்மா வரக்கூடிய ஒரு நிலை. இந்த கான்செப்ட் தான் நமக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துட்டு நம்மளும் வழியாக தெய்வங்களை கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைங்க. அப்போது தலை, முகம், கழுத்து வரைக்கும் அதெல்லாம் கண்டம் வரைக்கும் திருவாதிரை எடுத்துக்கிறதுங்க. இதுக்கு பிறகு மார்பு மகாலட்சுமியோட இடம், இது பெருமாளோட இடம். திருப்பால் கடல்னு வச்சுக்கக்கூடிய ஒரு இடம்ங்க. திருப்பாற்கடலுக்கு அடுத்தாப்பில் பார்த்தோம் அப்படின்னம்னா அது சரஸ்வதிக்கு உண்டான இடமாகவும் பிரம்மாவுக்கு உண்டான இடமாகவும் கொடுத்துட்டு போகக்கூடிய இடம்ங்க. சக்திகள் உருவாகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடத்தை தம் பிடிக்காமல் நீங்கள் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது அப்படின்னு இந்த சக்திகளை கொடுக்கக்கூடிய இடம் இந்த உத்தர 4க்கு பிறகுலேருந்து கேட்ட 4 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவோட இடம்ங்க. இது இருதயம், சுகமாக வாழ்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே இருதயம், வயிறு இதெல்லாம் வரக்கூடிய இடம் இது. இதில் பார்த்தோம்னா அப்போ பிரம்மா அசுரர்களை உருவாக்குறது யார் அப்படின்னம்னா பிரம்மாவோட செக்டார் தான் அசுரர்களை உருவாக்குது. அசுரர்கள்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய சக்திகள், இதுதான் நமக்கு அசுரர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நமக்கு கதைகளாக சொல்லி வச்சாங்க. அப்போது தீய எண்ணங்கள் உருவாகணும்னா இது பார்த்தோன்னா 6ஆம் பாவத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு 3/4 பாகத்தை எடுத்துக்கிட்டு 7ஆம் பாவம் 8ஆம் பாவம்னு ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு 80 டிகிரிக்கு இந்த பிரம்மா அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைங்க. பிரம்மா கிட்ட இருந்து தான் வரங்களை நம்ம வாங்குகிறோம். யார் வரங்கள் நம்ம வாங்குறதில்ல, வாங்குறது யார்? அசுரர்கள் பிரம்மா கிட்டேருந்து வரத்தை வாங்குகிறாங்க. அப்போது அசுர சக்திகளுக்கு வழிகாட்டுதோ அல்லது தூக்கி கொடுத்தவரே யார் அப்படின்னம்னா இவரை பொறுத்த வரைக்கும் பிரம்மான்னு சொல்லக்கூடிய உத்தர 4ஆம் பாதத்துக்கு வரக்கூடிய அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை இவங்க தான் அந்த
காமத்தையும் அல்லது ஒரு கோபத்தையும் குரோதத்தையும் அழிவுகளையும் அசுர சக்தியாக நம்ம ஒரு உருவம் பண்ணிட்டா அதுக்கு உற்பத்தி ஸ்தானம் யார் அல்லது அதை வழங்குறது யாருன்னா பிரம்மான்னு சொல்லக்கூடிய அசுரர்களை உருவாக்குறது யாருன்னா பிரம்மா. இது 8ஆம் பாவம் அழிவு, அவமானமாக நம்ம எடுத்துக்கிறோங்க. 7ஆம் பாவம் காமம் குரோதம் வரக்கூடிய நிலை. 6ஆம் பாவம் எடுத்திங்க அப்படின்னம்னா ஒரு பொறாமை, போட்டி, ஒரு கடன் பிரச்சனை, அப்படி ஒரு சண்டை, இதெல்லாம் பிரம்மா நமக்கு வரமாக கொடுக்குறாரு. கேட்டு வாங்குகிறோம். நம்ம தவமிருந்து வாங்கக்கூடிய சக்திகள் இதெல்லாம் ஒரு அசுர சக்தியை தூக்கி கொடுக்குற இடங்களே இந்த இடம்தான். இதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னோம்னா விஷ்ணு வர்றாருங்க. விஷ்ணு 4ஆம் பாவம் வீடு கட்டி கொடுங்க, நிறையா சொத்து, கார் கொடுங்க, பங்களா கொடுங்காங்களா. 5ஆம் பாவம் குழந்தைகளை கொடுங்காங்களா. தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூட்டு சுகமாக வாழ வைக்கக்கூடிய ஆள் யாருன்னா விஷ்ணு சிக்ஷாட்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. கழுத்துக்கு கீழே தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலை. தொப்புள் இருந்து தான் பிரம்மா ஓடிக்கிறாருங்க. அதாவது குழந்தை பிறந்தால் தொப்புள் மூலமாக தான் நமக்கு ஒரு சுகத்தை கொடுத்து அப்படி வந்துட்டு போகக்கூடிய நிலை. இதை தாண்டி இங்கே மேலே வந்தோம்னா கண்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு பொருளாதாரம், இது ஒரு ஆசைகள், இது நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை, இதெல்லாம் கொடுத்துட்டு போகக்கூடிய சிவன் தலை அப்படின்னு சொல்லக்கூடியதை தலை செக்டார் முழுசும் சிவனை சேர்ந்து இதோட நீலகண்டத்தோட முடிச்சக்கூடிய நிலைங்க. அப்போது இங்கே ஆரம்பித்து தான் உங்களுக்கு இப்படி இது காம குரோதம் அப்படி ஒரு போராட்டம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோம்? குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்குறோம், குழந்தைய வளர்த்துறோம், சொத்து சுகங்கள் சேர்த்துறோம், 7 தலைக்கட்டுக்கு சொத்து சேர்த்துறோம். அப்புறம் இது வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா நான் தான் பெருசு, ஒரு பதவிகளை கொடு, அப்படி என்னோட அதிகாரம் என்ன, நான் சொன்னால் கேளு, வாக்குவன்மைகள், இது உச்சி, அப்படி தலைக்கு மேலே நிற்கக்கூடிய இதுகெல்லாம் தான் அசுரர்கள்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய நிலைங்க. அப்போது பிரம்மா கொடுத்து பெருமாள் வழியாக சிவன் உச்சியில் ஏறி நான் தான் தலகணம் ஏறி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒரு அவமானத்திலையும் போராட்டத்திலையும் இழப்புகளையும் ஆரம்பித்து அப்படி தான்கிற அகங்காரத்தில் நிற்கக்கூடியது தான் அசுரர்கள். இந்த அசுரத்தை உருவாக்குனது யார்? இவர் தான். பிறப்புன்னு சொல்லக்கூடிய இடம், காமம்னு சொல்லக்கூடிய இடம், அழிவு அவமானத்துக்கு உண்டான இடங்கள், போராட்டம், சண்டை, அப்படி ஒரு பொறாமை, இதெல்லாம் தான் உங்களுக்கு வரமாக நம்ம பிரம்மா கிட்ட வாங்கிட்டு அப்படி இதை வாங்கி என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் காம ஆசைகளை வச்சுக்கிட்டு ஒரு சொத்து சுகங்களை சேர்த்து அப்படி ஒரு தான் பெருசுங்கிற அகங்காரத்தை கொண்டு தலையில் சேர்த்திட்டு போகிறத அழிக்கிறது. அப்போ இந்த அசுரர்கள் வந்தாச்சுன்னா இந்த தெய்வங்கள் அழிச்சாகணும். அசுர சக்தி அழிக்கிறதுக்கு தெய்வங்கள் வேண்டாம். மறுபடியும் இவங்க தான் எங்கே உருவாச்சோ அங்கே தான் அழிஞ்சாகணும். எங்கே பிறப்போ அதுதான் இறப்புக்கு காரணம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது இதுகெல்லாம் ரொம்ப ஓரளவுக்கு இருக்கலாம். ஆசைகள்லாம் முடியாதுங்க, ஒரு மனைவி இல்லாத முடியாது, ஒரு காமம் இல்லாத முடியாது, ஒரு கடன் பிரச்சனை போராட்டம் இல்லாமல் முடியாது, குழந்தைய வளர்த்தா முடியாது, வீடு வாங்க முடியாது, தாயை பார்க்க முடியாதுங்க, தான் சுகமாக இருந்தாகணும், அப்படி ஒரு ஆசைப்பட்டு தான் ஆடுங்க, காசு பணம் வேணும், தான்கிற ஒரு முன்னேற்றங்கள் வேணும், இதெல்லாம் ஒரு லெவல் அளவாக இருக்க வரைக்கும் அது ஒரு ஜீவசக்தியாக போகும். அதுக்கு மேலே அது ஒரு போராட்டமாக இப்போ இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கோ, இது ஒரு வீடுங்கிறது 100 வீடு வந்தாலும் பத்தாது, 1000 ஏக்கர் இருந்தாலும் பத்தலை, எத்தனை கோடி வந்தாலும் பத்தலைன்னு போகும்போது தான் அசுரத்தன்மைக்கு அது போகக்கூடிய நிலை. மனைவிங்கிறது வேறு, ஊரில் இருக்கிற எல்லாமே என் மனைவி அப்படிங்கும்போது அசுர சக்தியாக அது மாறுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதேமாதிரி குழந்தைகள், வீடுகள், சொத்து சுகங்கள், இதெல்லாம் பார்த்தா தேவைகளுக்கு யாருமே வேண்டாம்னு சொல்கிறதில்ல, அது ஆசைகளில் போகும். அந்த ஆசைகள் அதிகமாக போகையில் அசுர சக்தியாக மாறக்கூடிய நிலை. இப்போ இது மாறணும்னா இவர் அழிக்கணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை அழிக்கணும். இல்லாத பட்சத்தில் ஆதிபராசக்தி வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை பெண்ணு கையில் தான் கடைசியில் கொண்டாந்து சேர்த்துறாங்க. இது பிரம்மத்தை உருவாக்குனதை அழிக்கணும் அப்படின்னா பிரம்மா கிட்டேருந்து தான் நீங்கள் அதை அஸ்திரத்தை வாங்கிட்டு வரணும். இந்த அசுரர்களை அழிக்கணும்னா பிரம்மாஸ்திரத்தை எங்கே கொடுக்கணும்? பிரம்மா எந்த செக்ஷன் இருக்கிறாரோ இங்கிருந்து தான் அந்த சக்தியை கொண்டு வந்து தான் நீங்கள் பிரம்மாஸ்திரமாக மாற்றினா தான் இதுகளை அழிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ பிரம்மாஸ்திரம்னா என்ன? பிரம்மாஸ்திரம்ங்கிறது இது இந்த 8 சக்கரங்கள், சிவன் விஷ்ணு, இதை கான்செப்டாக சேர்த்தி வர்றது. அது உலகத்தை விட்டு ஒதுங்கி நின்று ஆண்டவான எல்லாத்தையுமே விட்டு போட்டு போனால் தான் அந்த இயக்கங்களுக்கு நம்ம போக முடியும். பிரம்மாஸ்திரம் இது ஒரு ஞானத்தை கொண்டு வந்து அப்படி ஒரு மேலே கொண்டு போய் நிறுத்திடும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க.
அந்த அளவுக்கு வாழக்கூடிய ஆட்கள் எல்லாரும் அப்படி 7 சக்கரத்தையும் அப்படி மேலே தூக்கி கொண்டு போய் அப்படி இந்த மூலாதாரத்திலிருந்து அப்படி உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி 1000 தாமரை மொட்டுகளேன்னு விரிய வைக்க எல்லாத்தினாலையும் முடியாது. இன்றைக்கி ஓடுற காலங்களும் வேறு. அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே இருந்து ஆரம்பிக்கணும். பிரம்மாஸ்திரம் இங்கே ஆரம்பித்து தான் நீங்கள் இங்கே வந்து சேருதுங்கிறனால பிரம்மாஸ்திரம்ங்கிறது என்ன அப்படின்னம்னா, அப்போ ஒரு காமம், குரோதம், அழிவு, அவமானங்களை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆசைப்படுங்க, அளவாக படுங்க, போராடுங்க. ஒரு கடன் வாங்க, ஒரு அளவாக வாங்க. குழந்தைகளா அளவாக போதும், அளவாக ஆசைப்படுங்க. வீடா 1 2 போதும். அப்படி ஒரு ஆசை காமங்கள், ஒரு நகை கழுத்து போடணுமா அளவாக போடுங்க. ஒரு பணமாக அளவாக சேர்த்துங்க. ஒரு தகுதி வேணும் தான், அதுக்காக ஒரு உச்சிக்கு தான் போகணும் நிற்காம. அப்போது நம்மளோட காம குரோத ஆசைகளை அப்படியே குறைச்சி அப்படி மேலே வர்றதும் ஒரு பிரம்மாஸ்திரம் தான். இன்னத்த காலகட்டத்துக்கு நம்மால் செய்ய முடிஞ்சு பாமர மக்களால் செய்ய வேண்டியது. அப்போ அளவாக ஆசைப்படு, அளவாக வாழ்ந்துக்க, அளவாக இருந்துக்க, தகுதி அறிஞ்சு வாழ்ந்துக்காங்கிறது தான் இன்னத்தைக்கு பிரம்மாஸ்திரம்ங்க. இதெல்லாம் முடியல, தலைவலியே தாங்கலைன்னா அதான் மூலாதாரத்தை தூக்குங்க. அப்படியே சக்கரங்களை உருவாக்கி உச்சியில் கொண்டாந்து நிறுத்தி பிரம்மத்தை பார்த்துட்டு போங்க. அது உங்களால் முடிஞ்சால் போய்க்க, வேண்டாம்னு சொல்ல. அது இன்றைக்கி காலங்களில் அதெல்லாம் ஊரை விட்டு நாட்டு விட்டு அந்த காலத்துலேயே ரிஷிகளெல்லாம் ஊரை தாண்டி இமயமலையில் போயோ அல்லது ஏதாவது மலை மேலே ஏறி உட்காந்து காட்டுக்குள்ளே போய் தான் அதுகளை பிடிக்க முடிஞ்சதை தவிர சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு யாரும் அதை பண்ண முடியலைங்க. அப்படி இந்த இயக்கங்களை கொண்டு வரக்கூடிய ஆட்கள் அப்படி ஒதுங்க முடிஞ்சவங்க ஒதுங்க. இன்னத்த நிலையில் அது முடியாதுங்கிறதுனால அப்போது இந்த 7 சக்கரங்களையும் இயக்கிறீங்கன்னா இதுதான் பாம்பு. இப்படி ஒரு பாம்பு, இப்படி ஒரு ஜிக்ஜாக்குங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னு இப்படி மாறும். அப்போது இங்கே ஆரம்பித்து இப்படி ஒரு நோடு, அதாவது அப்பர் லோடு டவுன் லோடுன்னு பார்த்தோம்னா இங்கே கிளாக் வைஸில் ஆரம்பித்து மறுபடியும் இங்கே கிளாக் வைஸில் ஆரம்பிக்கும். அப்போ இங்கே இருக்கிறது கிளாக் வைஸில் ஆரம்பித்து ஆன்டி கிளாக் வைஸ் போய் மறுபடியும் கிளாக் வைஸ் வரும்போது திருவாதிரை. இது கிளாக் வைஸ் போய் ஆன்டி கிளாக் வைஸ் போய் மறுபடியும் கிளாக் வைஸ் ஆரம்பிக்கல உத்தரம். இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா அப்போ இதுதான் உங்களுக்கு முனைகள் அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடிய அப்படி இடகலை விங்கலைங்கிறதும் இதுதான். நடுவில் இதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறீங்கும் போது தான் மூலம் அப்படி ஒரு இந்த பிரம்மஸ்தானத்தை இங்கேருந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை இங்கேருந்து மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு சேருங்கிற நிலைங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பாம்புகள் ராகுகேதுங்கிறதை இதுக்குள்ளே அப்படி ஒரு வளைஞ்சு ஓடிக்கிறது தான் அப்படி சொல்லக்கூடிய நிலை. அப்படி மேலே இறங்க கீழே இறங்க, அப்படி 2 நாளைக்கு மனசு நல்லா இருக்கும், 4 நாளைக்கு அப்படி ஒரு சுத்தும், மறுபடியும் ஒரு ரவுண்டு, அப்படி ஒரு வாழ்க்கை ஏற்ற இறக்கத்தோடவே ஓடிட்டு இருக்கக்கூடிய செக்மெண்ட்டு தான் இதிலிருந்து இது வரைக்கும் சொல்லக்கூடிய நிலைங்க. பிரம்மன் கிட்டேருந்து பிரம்மாஸ்திரத்தை எடுங்க. பிரம்மாஸ்திரத்தை மூலமாக அப்படி சிவனை தொட்டு மேலே வந்தீங்கன்னா வாழ்க்கை நிம்மதி. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் பாமர மக்கள் என்ன பண்ண முடியும்னா, அளவாக ஆசைப்பட்டுக்குங்க, அளவாக கடன் பண்ணிக்கங்க, அளவாக வாழ்ந்துங்க, அளவாக சொத்து சேர்த்துங்க, அளவாக ஆசைப்படுங்க, பொருளாதாரத்துலேயும் அளவாக இருந்துங்க, ஒரு போதுங்கிற மனநிலைக்கு வாங்க. இது இங்கே வந்தாச்சுன்னா அன்பே சிவம்ங்கிற நிலை. சிவனை தொட்டாச்சுன்னா இதெல்லாம் அப்புறம் அன்பே சிவம்ங்கிற நிலை. சொத்து பத்துக்கள் அளவாக இருந்தால் இது தூக்கி கொடுக்குறது என்னென்னா ஆரோக்கியங்கிற இடம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம், அப்புறம் ஒரு மூச்சு பயிற்சியோ அல்லது ஒரு அளவான உணவுகளோ இதுகளில் இருந்தீங்க அப்படின்னோம்னா இதெல்லாம் லட்சுமிக்கும் பெருமாளுக்கு உண்டான இடம், ஆரோக்கியத்துக்கு உண்டான இடங்கள். அப்போது அளவாக ஆசைப்பட்டு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணி அன்பே சிவம் அப்படின்னோம்னா பிரம்மாஸ்திரம். இன்றைக்கி வாழ்க்கையை இந்த அசுரர்கள்னாலே ஒரு போட்டி பொறாமை அப்படி என்ன சொல்லுவா அப்படின்னம்னா நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக ஓடுறோம் பாருங்கள். அப்படி எவ்வளோ கிடைச்சாலும் 10லன்னு அப்படி ஓடுறோமே, அதுதான் இன்றைக்கி அசுர குணம்னு சொல்லக்கூடிய. அசுர குணத்தை அழிக்கணும் அல்லது இல்லாத பண்ணணும் அப்படின்னம்னா அளவாக ஆசைப்பட்டு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணி அன்பே சிவம்னா உங்களுக்கு வந்துருங்கிற நிலைங்கய்யா. அடுத்தாப்பில் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த இடம் திருவாதிரைங்கிறது ஒரு மிக முக்கியமான இடம். காஸ்மிக் ரேஸ்னோட ஒரு திருவாதிரை சிதம்பரத்தில் திருவாதிரை ஏன் அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் காஸ்மிக்கை தொடக்கூடிய இடங்கள், கழுத்துன்னு வரக்கூடிய இடம். அப்போ கண்டு காது மூக்கு வாய் எல்லாம் இங்கே ஒரு இணையுது. இந்த இடத்துல சொல்லுவாங்க, நாக்கை உள்ள மடித்து மனோன்மணி சதாசிவம்னு சொல்லுவாங்க. அந்த உள்நாக்கு இருக்கக்கூடிய பகுதியை நாக்கை மடித்து அங்கே தொட்டுவிட்டு அப்படி ஒரு அமைதியாக உட்கார்ந்திங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா தேவாமிர்தத்தை சுவைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடம்.
தேவாமிர்தம் சுருக்கக்கூடிய இடம் இந்த இடம். அப்போது இது தொட்டுட்டா அன்பே சிவம்ங்கிற ஒரு நிலை வந்துருங்கிற நிலைங்க. அப்போது நம்ம அந்த அளவுக்கு போய் அப்படி உட்காந்து எல்லாம் பண்ணாட்டி கூட அன்பே சிவம்னாலே இந்த காஸ்மிக் ரைஸ்னோட பவரை நம்ம வாங்க முடியுங்கிற நிலை. ஒரு பெரிய ஒரு ஆஹா ஓஹோன்னு எல்லாத்தையும் அனுமதிக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சொந்த பந்தங்கள் அப்படி பக்கத்தில் சிரமப்படக்கூடிய ஆள் இதுக்கு ஒரு உதவுனீங்க அப்படின்னம்னாலே சிவமயமாக இல்லை சிவமாக மாறலாம் அப்படி சொல்லக்கூடிய நிலம். ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிங்கனாலே மகாலட்சுமி இருதயம், வயிறு பெருமாள், தொப்புள் வரைக்கும் பெருமாள் தான். அப்போ திருப்பாற்கடலே தொப்புள் தான். அப்போ பார்த்தோம்னா ஒரு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிங்கனாலே சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். ஆசைகள் இதெல்லாம் ஒரு காம குரோதம் அப்படி போராட்டத்துக்கு உண்டான இடங்கள். இது பிரம்மஸ்தானம், உற்பத்தி ஸ்தானமே இதுதான். இந்த உற்பத்தியை பிரம்மாஸ்திரமாக கொண்டு போகிறீங்களா அசுரமாக கொண்டு போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பிரம்மாஸ்திரம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே ஆரம்பித்து இங்கே வரக்கூடிய வாழ்க்கை உங்கள் கையில். அந்த பிரம்மம் கொடுக்கக்கூடிய வரங்களே இந்த வரத்தை நல்ல வரமாக நீங்கள் வாங்கலாம். எனக்கு அளவாக போதும், அளவாக இருங்க, புத்தி கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு வரம் வாங்கலாம். எல்லாத்துக்கு உண்டான அழிவுக்கு உண்டான வரத்தையும் இந்த பிரம்மா கொடுப்பாருங்க. மூலாதாரத்தை அடக்கி உட்கார்றீங்க அப்படின்னம்னா அந்த வேண்டுதல் இங்கே என்ன வேண்டுறீங்கிறது தான் இங்கே சிவமாக வருமா அப்படி அசுர குணமாக வருமாங்கிறத பாருங்கள். அசுர குணமாக வந்துட்டால் பிரம்மாஸ்திரம் மறுபடியும் இங்கேருந்து மேலே ஏறினா தான் நம்ம ஜெயிக்குங்கிற நிலை இது. அப்புறம் இந்த சக்கரங்களை பிடிச்சி போகிறது அப்புறம் காலம் அனுபவிச்சா உங்களுக்கு விதி இருந்தால் அப்புறம் பார்த்துக்குங்க. இன்னத்தளவுக்கு இங்கே மனோன்மணி சதாசிவத்தை தொடுங்க. அப்படி ஒரு கண்டத்தை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். கண்டம்னு சொல்லக்கூடியது சிவன். இதெல்லாம் உருவங்களாக சொல்லும்போது இதனோட இந்த எல்லா இடத்த விட இந்த இடத்தினோட ஒரு மரியாதை ரொம்ப பெரிய மரியாதை. இதுக்கு ஒரு கண்டம் ஒரு கழுத்தில் போடுறதோ உத்தராட்ச கொட்டை போட்டாலும் கண்டத்தில் தான் நிறுத்துவோங்க. அதனால் இது ஒரு முக்கியமான இடமாகவும் ஒரு ஆன்மீகத்திலையும் ஒரு உலக சமுதாய ஓட்டத்துக்கும் இந்த இடம் தேவையான இடம்ங்க. இதுக்கு மேலே வரக்கூடியது அப்படி ஒரு மெச்சூரிட்டியான நிலைக்கு வந்தீங்கன்னா திருவாதிரை அதுதான் சிவபெருமான் காஸ்மிக் ரைஸ். இதை தொட்டு அன்பே சிவம்னாலே உங்களுக்கு காஸ்மிக்கினோட ஒரு பிரபஞ்சத்தினோட ஒரு அனுகிரகம் உங்களை வந்து தேடி வந்துடும். அதுக்கு உடம்பு வேணும். ஆஸ்மிக் ரைஸை வாங்குறீங்க அப்படின்னம்னா இது செவரை வச்சு தான் சித்திரம் போட முடியும். இது சித்திரம் போடணும்னா இது செவரு வேணும், ஆரோக்கியம் வேணும். இந்த ஆரோக்கியத்தை கெடுத்துக்காமல் இருக்கணும் அப்படின்னம்னா இந்த காம குரோதங்களை நம்ம அளவாக வச்சுக்கோங்க. இன்றைக்கெல்லாம் சாப்பிட முடியாது. அது வேண்டி காய்கறி சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போக முடியாதுங்க. அப்போது இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் இருக்குது, அதெல்லாம் ஒரு அசுரம்தான். கட்டுக்கடங்காத அசுரன்னு சொல்லணும். அப்போது இந்த இடத்த பூரா கெடுக்கக்கூடிய இடம், கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் போகக்கூடிய அசுரத்துக்கு உண்டான இடம்ங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தேவைக்கு பயன்படுத்தி பேசலாம், பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா தண்ணி போடுறது, ஒரு சாப்பிட்றது. தண்ணி போட தப்புன்னு சொல்ல, அது ஒரு மெடிசன் தான். அளவாக இருந்துக்குங்க. அதை அதே பொழப்பாக போட்டு இந்த இடத்த பூரா பாதித்து குப்புறழுந்து கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறது தவிர. அப்போது பிரம்மாஸ்திரத்தை நீங்கள் அளவாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கையும் அளவான ஆசைகளும் தெய்வத்தை தொடக்கூடிய காஸ்மிக் ரைஸை தொடக்கூடிய ஒரு அமைப்பும் நமக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் அதுதான். அப்போது இங்கே ஆரம்பித்து இங்கே மேலே கொடுக்கக்கூடியது தான் பிரம்மாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அதை பெரிய லெவலாக சின்ன லெவலாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்த்துக்கள் ஐயா. பொதுவான விஷயங்கள் தான் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க. நீங்கள் அடுத்த அப்புறம் ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகலாங்கிற நிலைங்க ஐயா. வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள் எல்லாமே தாண்டி வந்துட்டோம். பிள்ளையார் சேர்த்து வரப்போகுதுங்க. எல்லாத்துக்குமே வாழ்க, சீரும் சிறப்போடு எல்லோரும் நல்லபடியாக வாழ்ங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா.